அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்கள் 28/1/2025 அன்று இதை செய்தால் 10 கோடி கிடைப்பது உறுதி. அதாவது இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய தை அமாவாசைக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றன. அந்த வகையில் முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற தை அமாவாசை சிவ வழிபாட்டிற்கும் ஏற்றதாகும். இக்கடையூர் தலத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது இந்த தை அமாவாசை. அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய நாளாகும். சமஸ்கிருதத்தில் அமா என்றால் ஒன்று சேர்வது, வாசி என்றால் வசிப்பது என்று பொருள். அதாவது அமாவாசை என்பது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரும் நாள் என்பதை குறிப்பிடுவதே இந்த நாளை அமாவாசை என குறிப்பிடுகிறோம். அது மட்டுமில்லாமல் மாதத்தில் மத்தியில் வரும் திதியாக அமாவாசை உள்ளது. அதேபோல் தமிழ் மாதங்களில் 10வது மாதமாக வரும் தை மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற அமாவாசை நாளாக தை அமாவாசை கருதப்படுகிறது. பித்ரு தோஷம் நீங்கி ஆரோக்கியம், செல்வம், வெற்றி, மகிழ்ச்சி, அமைதி ஆகியவை கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய நாளாகவும் இந்த தை அமாவாசை கருதப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த தை அமாவாசையை பொறுத்த வரைக்கும் மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை, ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் 3 அமாவாசைகள் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. மற்ற அமாவாசைகளில் விரதமிருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தவறு இருந்தாலும் இந்த 3 அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ள வேண்டும் என சொல்லப்படுகிறது. இவற்றில் தை அமாவாசை என்பது தை மாதம் துவங்கி ஆனி மாதம் வரையிலான உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசையாகும். பித்ருதோஷம், பித்ரு சாபம் நீங்க வேண்டும் என்பவர்கள் தை அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டினை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆன்மாவானது உடலில் இருந்து பிரிந்து பரலோக பயணத்தை துவங்குகிறது. அப்படி செல்லும் ஆன்மா முதலில் முன்னோர்களின் உலகமான பித்ருலோகத்தை அடையும். அவர்களின் கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் வரை பித்ருலோகத்திலேயே தங்கி இருக்கும். இதற்கிடையே பித்ருலோகத்தில் இருக்கும் போது ஆன்மாக்களுக்கு பசி, தாகம் ஏற்படும். ஆனால் உடல் இல்லாத நிலையில் இருப்பதால் அவர்களால் எதையும் சாப்பிட முடியாது. இதனால் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவர்கள் முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வருகிறார்கள். இங்கு அவர்களின் சந்ததிகள் முறையாக மந்திரங்கள் உச்சரித்து சடங்குகளை செய்வது, எள்ளும் தண்ணீரும் இறைப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு தேவையான உணவு தண்ணீரும் கிடைத்து அவர்களின் பசி நீங்கி திருப்தி அடைகிறார்கள். இதனால் மனம் மகிழ்ந்து தங்களின் சந்ததிகளை அந்த ஆத்மாக்கள் வாழ்த்தி செல்கின்றன. அப்படிப்பட்ட இந்த தை அமாவாசை 28/1/2025 என்று இருக்குது. இன்று நம் முன்னோர்களை நாம் வழிபடுவதன் மூலமாக நம்மளுடைய வாழ்வில் எதிர்பாராத பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது.